அனைவருக்கும் வணக்கம். வருடத்தில் எந்த ஒரு மாதத்திலும் கூட்டு எண் 9 என்று வரக்கூடிய 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில எண் 9 என்ற எண்ணுக்குரிய கிரகம் செவ்வாய் ஆகுங்க. இந்த திசை தெற்கு. செவ்வாய் கிரகத்திற்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகுங்க. வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் 9, 18, 27 என்ற தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளின் கூட்டு எண் 9 என்று அமைய பெற்றவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஹோரையில் பிறந்தவர்கள் வருடத்தில் மார்ச் 21 முதல் ஏப்ரல் 19 வரை மேச ராசியில் பிறந்தவர்கள் அக்டோபர் 21 முதல் நவம்பர் 20 வரை விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு செவ்வாயினுடைய இயல்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவர்கள் பிறந்த நேரத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்து இருந்தால் இவர்களின் குணம் செவ்வாயினுடைய இயல்புக்கு மாறுபட்டு இருக்கும். 9 என்ற எண் செவ்வாய் கிரகத்தை குறிக்கின்றது. தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை இது குறிக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் வலுப்பெற்று இருந்தால் குருவின் மூலமாக நல்ல யோகம் ஏற்படும். ஜாதகத்தில் இந்த கிரகம் 2, 4, 7, 8, 12 இவைகளில் இருந்தால் இந்த ஜாதகத்தாரை செவ்வாய் தோஷம் உடையவர் என்றும், அதே சமயத்தில் சுப கிரகங்களோடு செவ்வாய் கூடி இருக்கும் போது செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்கு உண்டு. ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் இணையும் போது நீர் நெருப்பு வகையில் விபத்துக்கள் ஏற்படவும் எதிர்பாராத தீய விளைவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஜாதக கட்டத்தில் கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்குமான சொத்துக்கள் விரயமாகும். எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஓய்வு எடுக்க மாட்டார்கள். இவர்கள் எடுத்துக்கொள்ளும் துறையில் கடின உழைப்போடு முயற்சி செய்து வெற்றி அடைவார்கள். இவர்களுடைய சொல்லிலும் செயலிலும் உறுதியும் கட்டளையிடும் தன்மையும் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்கவும் எதிரிகளை பழிவாங்க நினைக்கும் போது இரக்க சுபவமும் இவர்களிடம் இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலை காரணமாகவும் இவர்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் வரை ஓயாது. 9 என்ற எண் பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கும் பௌதீக பொருள்களுக்கு இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. இந்த எண்ணை பொறுத்தவரையில் ஆதிக்கம் செலுத்துதல், தலைமை தாங்குதல், உலோக பொருட்களை பயன்படுத்தி ஆயுத கருவிகளை செய்தல் போன்றவற்றை குறிக்கின்றது. அப்படி இவர்கள் இளம் வயதில் போராடி வெற்றி பெறுபவர்களாக இருந்தாலும் வளர வளர இவர்களுடைய மன உறுதியினால் வெற்றி பெறக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரையில் உணர்ச்சி வசப்பட்டு பகைவர்களை உண்டாக்கி கொண்டு அவர்களுடன் சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய மரண பயம் ஒருபோதும் ஏற்படாது. தைரியம் மிக போர் வீரர்களாகவும் தலைவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் பெரும்பாலானவர்கள் தீயாலும் வெடி விபத்துகளாலும் ஆயுதங்களாலும் எப்போதாவது தாக்கப்படுவார்கள். தம்மை மதிக்காதவர்கள் மீது கோபம் கொள்வார்கள். இவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்கள் அதிகாரம் செய்வது பிடிக்காது. இவர்களுக்கு பூமியின் மீது அதிக ஆசை இருக்கும். இவர்களில் பலர் விவசாய பண்ணைகளிலும் தீ பொறியால் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகளிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பார்கள். இவர்கள் பல ஊர்களுக்கு சென்று சுற்றி திரிந்து ஆன்மீக மார்க்கத்தை மேற்கொள்ளவும் செய்வார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தால் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவமும் திறமையும் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் நிதானமாக வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சூழ்நிலை சாதகமாக அமைந்துவிட்டால் இவர்கள் பெரும் சாதனைகளை படைப்பார்கள். உண்மையில் இவர்கள் தியாக உள்ளம் கொண்ட இவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி அடையாமல் பின்வாங்க மாட்டார்கள். 9 என்ற கிரகம் நெருப்பு கோள் ஆகும். எனவே இவர்களுக்கு கோபமும் கண்டிப்பும் கலந்தே தொழில் அமையும். அமைதி, பொறுமை, சாந்தம் என்ற விஷயங்கள் இவர்களுக்கு ஒத்து வராது. எதிரியின் வலிமையை சரியாக எடை போடும் சிறந்த ராஜதந்திரிகளாக இருப்பார்கள். எந்த ஒரு முயற்சியையும் ஒரு போராட்டமாகவே நடத்தி அதில் வெற்றி காண்பது இவர்களுக்கு ஒரு அரிய கலையாகும். அரசியலில் மிகுந்த செல்வாக்குடன் காணப்படுவார்கள். பொதுநல சேவைகள் செய்வதில், பொது நலத்திற்காக போராடுவதில் இவர்களுடைய மனம் மிகுந்த உற்சாகம் அடையும். இவர்கள் நடுத்தர உயரம் உடையவர்களாகவும் கம்பீரமான உடல், வீரமான நடை, அகன்ற மார்பு, அர்த்தமுள்ள காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய பார்வை, உறுதியான உடற்கற்று மற்றும் சிவந்த நிற மேனி இவைகள் இவர்களுடைய உடல் அமைப்பு ஆகும். அது மட்டுமில்லாமல் கூட்டு எண் 9 என்று வரக்கூடிய 9, 18, 27 ஆகிய தேதிகளில் முதலாவதாக 9ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்
இந்த 9ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனையாளர்கள், எதையும் அறிவுபூர்வமாக செய்வார்கள், சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள், புதிய கூட்டத்தையும் கொள்கையையும் உருவாக்கும் அபூர்வ சக்தி பெற்றவர்கள், தன்மானமும் சுய கௌரவமும் உள்ள இவர்கள் பிறருக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள், சுதந்திர பிரியர்கள், பெரிய எதிர்ப்புகளையும் தன் சம்பாத்தியத்தால் தகர்த்தெறிய கூடியவர்கள், வெற்றி பெறுவதே லட்சியமாக இருக்கும் மூளை பலம் மிக்கவர்கள், நல்ல அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்படுவார்கள், திடீர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களை அடக்கியாலும் ஆளுமை பலம் கொண்டவர்கள், ஆத்ம பலமும் தேக பலமும் விருத்தியாகும், சொல்வன்மை மிக்கவர்கள், குடும்பத்தில் அடிக்கடி சிறு சிறு பூசல்கள் வந்து நீங்கும், பாதிப்புகள் இருக்காது, கருத்துக்களில் முரண்பட்டாலும் காரியத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள், மனதில் புது புது கருத்துக்கள் தோன்றும், மனோபலம் மிக்கவர்கள், செயலில் ஒருவித முரட்டு பிடிவாதம் இருக்கும், அறிஞர்களாகவும் தத்துவ ஞானிகளாகவும் விளங்கக்கூடிய பொது சேவை செய்வதன் மூலம் மன திருப்தி அடைவார்கள். இந்த 9ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கலைகளில் ஞானம் நல்ல தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். மனதில் வேகமும் தடுமாற்றமும் இருக்கும். ஆனால் பேச்சிலும் முகத்திலும் அமைதி நிலவும். தன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து போகக்கூடியவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வார்கள். சமூகம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். புகழ்பெற்ற மனிதராய் வெற்றியுடன் வாழக்கூடியவர்கள். அதேபோல் கூட்டு எண் 9 என்று வரக்கூடிய 18ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இவர்கள் உடல் உணர்ச்சிகளால் உந்தப்படும். ஆகையால் இவர்களுக்கு புலனடக்கம் தேவை. மனித குணம் மிக்கவர்களாக இருப்பின் புண்ணியம் பெறக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். அதே போல் புதுமையை விரும்புவார்கள். மறைமுக எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படும். தன் சுய அறிவால் எதிர்ப்புகளை கடந்து விடுவார்கள். சுயநலத்தை குறைத்து கொண்டால் சுமூகமான வாழ்க்கை அமையும். தன் செயல் பிறரை வெறுப்படைய செய்யும். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் எக்காரியத்திலும் நிதானம் தேவை. பெரியோர் சொல் மதித்தல் நன்று. சிலருக்கு காதலில் ஏமாற்றத்தை தரும். சூரியனும் சனியும் உடலில் உணர்ச்சிகளை தூண்டி சுகபோகத்தை அனுபவிக்க செய்யக்கூடியதாகும். கூட்டு எண் பெயர் எண் நன்கு அமைய பெற்றால் சிறந்த வல்லுநராக விளங்குவார்கள். அமைதியான குடும்பம், நல்ல சுப யோகம், செல்வாக்கினை பெறுவார்கள். சமர்த்திய பேச்சு பலம் இருக்கும். தன் பேச்சால் யாரையும் வசீகரித்து விடுவார்கள். தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்து கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடியவர்கள். கூட்டு எண் பெயர் சரியாக அமையாவிடில் போராட்டம், சிக்கல்கள் இவர்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதேபோல் கூட்டு எண் 9 என்று வரக்கூடிய 27ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தத்துவ மேதைகள், எதையும் முன்கூட்டியே அறியும் இயற்கையான ஆற்றல் பெற்ற பூமி நிலபுலன்கள் வைத்து நிர்வகிக்கும் சக்தி படைத்தவர்கள். வளைந்து கொடுத்து அனுசரித்து போவார்கள். முக்கிய ரகசியங்களை வெளியிட மாட்டார்கள். நண்பர்கள் பலரை பெற்றிருப்பார்கள். நற்செயலை செய்து பலரது பாராட்டை பெறுவார்கள். நல்ல செயலும் சிந்தனைகளும் இவர்களுக்கு இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இனிதே நிறைவேறும். அறிவும் முதிர்ச்சியும் சாந்த குணமும் கொண்டவர்கள். இளமை முதல் வயோதிகம் வரை அயராது உழைத்து கொண்டே இருப்பார்கள். விடாமுயற்சி அதிகம் உடையவர்கள். தேனி போல் என்றும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். உலக அனுபவம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். இவரிடம் யோசனை கேட்க பல பேர் வருவார்கள். எல்லா விஷயங்களை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். விஞ்ஞான பூர்வமாக சிந்திப்பார்கள். தொழில்துறையில் பல பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்கள். சங்கீத ஞானமும் கலைகளில் தேர்ச்சியும் பெற்று விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.